வெல்கம் பீபர்ஸ். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும். அது ஜூலை மாசம் 25ஆம் தேதி 2026 பெங்களூருவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ராகுல் என்று சொல்லக்கூடிய சுமார் 19 வயது நிரம்பிய ஒரு 3ஆம் வகுப்பு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, காலையில அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து டூர் போறோம். அதாவது ஐவி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி டூருக்கு போறோம். ஆகையால வீட்டுக்கு வர்றதுக்கு இரவு 9 அல்லது 10 மணி ஆகும் அப்படின்னு சொல்லி காலையில சுமார் ஒரு 7 மணி 40 நிமிடங்களுக்கு வீட்டில இருந்து கிளம்பி போறான். அது மாதிரி போன ராகுல் அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, சுமார் மதியம் 12 மணி 7 நிமிடங்களுக்கு ஒரு கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது ராகுல் ரொம்ப நார்மலா தான் பேசுறான். அதே மாதிரி அவங்க கூட வந்து அவங்களுடைய நண்பர்கள் இருக்கிற மாதிரியான எந்த விதமான அறிகுறியுமே அவங்களுடைய அம்மாவுக்கு தென்படவே இல்லை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா ராகுல் நம்ம கால் பண்ணதுனால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி பேசுறான் அப்படின்ற மாதிரி நினைச்சு, சரி ஓகே ராகுல் சாப்பிடு அப்படின்ற மாதிரி கால் கட் பண்றாங்க. இப்போ சரியா இரவு 9 மணி ஆகுது. ராகுலுக்கு திரும்ப கால் பண்றாங்க. ரிங்கு மட்டும் போயிட்டே இருக்குது. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை ராகுல். திரும்பவும் இரவு 10 மணி போல கால் பண்றாங்க. அப்போது ராகுலுடைய மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. இந்த சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற இந்த வாய்ஸ் கேட்டதுமே ராகுலுடைய அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு மனவேதனை ஏற்படுது. ஏன் அப்படின்னா, இந்த ராகுல் அப்படின்றவன் சும்மாவே வந்து பிறந்தில்ல. அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு திருமணம் நடந்து 5 ஆண்டுகள் கழிச்சுதான் பிறந்திருக்கிறான். அதே மாதிரி அவங்களுக்கு பிறந்தது ஒரே ஒரு மகன் அப்படின்ட்டும். அதே மாதிரி ராகுலுடைய பெற்றோர்கள் ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பம், பணக்கார குடும்பம் அப்படின்றதுனால பல்லாயிரம் கோடிக்கு சொந்தமான ஒரே ஒரு வாரிசு யார் அப்படின்னா ராகுல் அப்படின்றதுனால ராகுல ரொம்ப ஜாலியாகவும் ஃப்ரீயாகவும் விட்டு அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து வளர்த்துருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் சடனா ஒரு 10 மணிக்கு மேல தன்னுடைய மகன் வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்த பெற்றோருக்கு அவங்களுடைய மகனுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்ததை கேட்டு பயங்கரமான ஒரு மனவேதனை ஏற்படுது. இப்போ உடனடியா ராகுலுடைய சக நண்பர்களுக்கு கால் பண்றாங்க ராகுலுடைய அம்மா. அது மாதிரி ராகுலுடைய அம்மா ராகுலுடைய சக நண்பர்களுக்கு கால் பண்ணும்போது அவங்களுடைய நண்பர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டூரா அது மாதிரிலாம் எதுவுமே போகவே இல்லையே, நாங்க எங்கேயுமே போல வீட்டுல தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நபர் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு நபருக்கு கால் பண்ணா அவனும் அதுதான் சொல்றான். இதை கேட்டதுமே ராகுலுடைய அம்மாவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ராகுல் காலையில வீட்டுல இருந்து கிளம்புனா இல்லையா, நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு அவன் வேற எங்கேயோ போயிருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ உடனடியா தன்னுடைய மகன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க ராகுலுடைய பெற்றோர்கள். இப்போ அந்த கம்ப்ளைண்டை வாங்கி கொண்ட போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராகுலுடைய போட்டோ வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது இந்த எங்கெல்லாம் அடிக்கடி போவானோ அந்த பகுதியில எல்லாம் போயிட்டு செக் பண்றாங்க. எங்க தேடியும் ராகுல் கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு நாள் முழுசா முடியுது, 2வது நாளும் போகுது. 3வது நாள் ராகுலுடைய பெற்றோருக்கு ஒரு கால் வருது. அதுல ஆப்போசிட்ல பேசக்கூடிய நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் ராகுலுடைய அப்பா அம்மாவா? உங்களுடைய மகன் எங்க கிட்ட தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறான். அவன் அவங்க கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவங்களுடைய ஆசிரியர் கூட ரொம்ப நெருங்கி பழகுவான். ஆனா நாங்க நேத்து டூருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தது ஆசிரியர் கூட தான். அந்த ஆசிரியர் அப்படின்றது ஒரு பெண் ஆசிரியை. அவங்கள ராகுல் மர்டர் பண்ணிட்டான், அதாவது கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியும், கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த டீச்சரை இவன் சீரடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ உங்களுடைய மகன் செய்த தவற மூடி மறைக்கணும் அப்படின்னா நாங்க கேட்கக்கூடிய பணத்தை நீங்க கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போன் கால் தான். இதை கேட்ட ராகுலுடைய பெற்றோர்கள், என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ராகுல் கிட்ட மொபைல் கொடுக்குறாங்க. அப்ப ராகுல் வந்து பேசுறான், அப்பா நான் இது மாதிரி உங்களை ஏமாத்திட்டு வந்தது என்னுடைய தப்பாயிடுச்சு. இந்த வந்த இடத்துல ஏடாபுடமா நடந்துச்சு. என்னுடைய டீச்சரை நானே கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாமே ஒரு கட்டுக்கதை கட்டுறாங்க. இதை கேட்டு என்னால நம்பவே முடியல. நான் எந்த தவறும் செய்யல, தயவு செய்து என்ன நம்புங்க. நான் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சடனா அந்த போன் பேச கொடுத்தா இல்லையா அந்த நபர், அதாவது ராகுல் கையில இருந்து அந்த மொபைல் போனை வந்து புடுங்கிட்டு, நான் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சுமார் 2 கோடி ரூபாய் உன்னுடைய மகனை மீட்பதற்காக நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ராகுலுடைய பெற்றோர்கிட்ட அந்த மர்ம நபர் சொல்லிட்டு கால் கட் பண்றாங்க. இப்ப ராகுலுடைய பெற்றோருக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன். ஒரு பக்கத்துல தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான், இன்னொரு பக்கத்துல 2 கோடி ரூபாய் கேட்கறான் அப்படின்றதும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல முறை யோசிக்கிறாங்க. யோசித்த பிறகு திரும்ப அந்த வந்த நபருக்கு கால் பண்ணி தன்னுடைய மகனுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்ற எண்ணத்துல, ஓகே நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த இடத்துல இன்று இரவு சுமார் ஒரு 12 மணி போல
₹2 கோடி காசு எடுத்துட்டு வந்துடுறோம், நீங்க என்னுடைய மகனை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ அந்த மர்ம நபர் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ராகுல ஓகே, இதுக்கு பிறகு வந்து நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கிளம்பி தூரம் எங்கன்னா போயிடு. அதே மாதிரி அவன் ராகுல் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எப்படியாவது தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஏன் அப்படின்னா அப்பா அம்மா விட்டு வந்து 2 நாள் ஆகுது. 2 நாள் பயங்கரமான அடி உதை, அதோடு மட்டும் இல்லாம செய்யாத தவறுக்கு நீ உண்மையை ஒத்துக்குதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. சாப்பாடு தண்ணி இது எதுவுமே கொடுக்காம அவனை சித்திரவதை பண்றாங்க. இது எல்லாம் உணர்ந்த ராகுல் எப்படியாவது தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நம்ம சேர்ந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி, ஸோ இந்த மர்ம நபரினுடைய கண்ணில் எப்படியாவது மண்ணை தோகணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தீட்டுறான். என்னதான் திட்டம் தீட்டினாலும் ராகுலால அங்கிருந்து வரவே முடியல. இப்போ ராகுலுடைய பெற்றோர்கள் சொன்ன மாதிரி ₹2 கோடி எடுத்துட்டு அந்த மர்ம நபர் சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. போனா அங்க யாருமே காணவே காணும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ண பிறகு ராகுல் மட்டும் முன்னாடி நடந்து வரான். அதை பார்த்ததுமே பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, தன்னுடைய மகன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஆனா ராகுல் அனுப்பின ஒரு 20 அடி தூரத்தில் இருந்து மேலும் ஒரு 5 முதல் 6 நபர்கள் அப்படி எல்லாருமே முகமூடி கட்டிட்டு யாருன்னு சொல்லி அவங்களை கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு துப்பாக்கி இது மாதிரியான, ஸோ அப்படியே துப்பாக்கி வச்சுட்டு அவங்க அதாவது ராகுல் வந்து எய்ம் பண்ணி அப்படியே நடந்து வர்றாங்க. வந்துட்டே இருக்கும்போது, நீங்க எதுவும் என்னுடைய மகன் எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க கேட்ட ₹2 கோடி எங்க கிட்ட தான் இருக்குது, நீங்க வந்து வாங்கிட்டு என்னுடைய மகனை என் கூட அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த 6 நபர்களும் ஒரு நபர் என்ன பண்றான் அப்படின்னா ராகுல் வந்து பிடிச்சுக்கிறான். பிடிச்சிட்டு ஒரு நபர் மட்டும் போயிட்டு அங்க சூட்கேஸ்ல அந்த பணம் இருக்குதுன்னு சொன்னீங்க அந்த ₹2 கோடி அது வந்து செக் பண்றான். செக் பண்ணிட்டு இவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ₹2 கோடி எண்ணணும், எண்ணிதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கும்போது ராகுலுடைய பெற்றோர்கள் ஆல்ரெடி என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ தெரியாம அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 6 நபர்கள் வந்தாங்க இல்லையா, அந்த சைட்லயே போயிட்டு அவங்களும் வராங்க. சடனா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 30 போலீஸ் வந்ததுமே இந்த 6 நபர்களையும் சட்டனா வந்து பாத்தீங்கன்னா பணம் எண்ணிட்டே இருக்கும்போது அவங்க 6 பேரையும் வந்து பிடிச்சு அவங்கள கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் போது நாம நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து ராகுலுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், அதற்கு ராகுலுடைய பள்ளி, அதாவது அவங்க கல்லூரியில் படிக்கிறான்னு சொன்னீங்க இல்லையா, கல்லூரி ஆசிரியர் பேராசிரியர் சொன்னீங்க இல்லையா, சோ அந்த கல்லூரி பேராசிரியர் இதற்கு எல்லாத்துக்குமே உடந்தையா எதிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இப்போ அந்த மர்ம நபர் அவன் கால் பேசணும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமசாமி அப்படின்னு சொல்லி அவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு நபர், என்கிட்ட இவ்வளவு காசு கொடுத்து இந்த செயலை நீ செய்ய அப்படின்னா நான் செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த திட்டத்திற்கு எல்லாமே உந்து சக்தியா இருந்தது ராகுலுடைய பேராசிரியையான சரிதா அப்படின்றவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறான். இந்த கொடுத்ததுமே சரிதாவை போயிட்டு இம்மிடியட்டா போலீஸ் கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. இதுல ராகுல் எவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதனா இருந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரியும், ஏன் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரியும் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிக்கிற மாதிரி இருக்குது. இதுல என்ன அப்படின்னா ஒரு கல்லூரியில போயிட்டு ராகுல் வந்து சேர்றான். சேர்ந்த பிறகு ராகுல் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசும். அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான். அது மாதிரி தான் அவனுடைய கல்லூரி பேராசிரியர்கிட்டையும் அவங்க நல்லா பேசியிருக்கிறான். அது மாதிரி பேசும்போது அங்க இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களை கம்பேர் பண்ணும்போது ராகுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அதாவது ரொம்ப வந்து ஒரு சோம்பேறி பையன் மாதிரி தென்பட்டு இருக்கிறான். அந்த சோம்பேறி தனத்தை வச்சுதான் அந்த அதாவது கல்லூரி பேராசிரியர் ஒரு திட்டம் திட்டுறாங்க. என்ன திட்டம் திட்டுறாங்க அப்படின்னா, கல்லூரி பேராசிரியர் அவங்களுடைய மகளுடைய பேர்ல ₹2 கோடி காப்பீடு திட்டத்தை கட்டிட்டு வராங்க. அந்த காப்பீடு திட்டம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எப்போ அந்த பெண்மணி இறந்து போறாங்களோ அப்பதான் அந்த அவங்களுடைய மகளுக்கு உண்டான அந்த காப்பீடு திட்டம் ₹2 கோடி கிடைக்கும் அப்படின்றதுதான் ஒரு அந்த அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து போட்டு இருக்கிறாங்க. இந்த ₹2 கோடி கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல நாம சாகணும். அப்ப நாம சத்தத்துக்கு ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னா இந்த ராகுல் மாதிரியான சோம்பேறி பசங்களை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் திட்டுறாங்க. அதன் அடிப்படையில் அந்த கல்லூரி பேராசிரியர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கள்ளக்காதலனான நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த ராமசாமி அப்படின்ற நபர், அவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி எப்படியாவது ராகுல நான் இந்த ஜூலை மாசம் 25ஆம் தேதி போல நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் காட்டுப்பகுதிக்கு. அங்க நீ என்ன பண்ற அப்படின்னா ஏதாவது ஒரு பெண்மணி இறந்து கிடந்தா அந்த பெண்மணியினுடைய சடலத்தை காசு கொடுத்து நீ வாங்கிட்டு வந்துரு. அது மாதிரி நீ வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னா இந்த ராகுல அங்கேயும் நம்ம அழைச்சிட்டு வரலாம். அழைச்சிட்டு வந்து ராகுலோடு நான் உல்லாசத்தில் இருக்கிறேன், உல்லாசத்தில் இருந்துட்ட பிறகு ராகுல் நீ என்ன பண்ற அப்படின்னா போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் அவனுடைய கார் எடுத்துன்னு போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கின்னு வர சொல்லு. அது மாதிரி அவன் வாங்கிட்டு வருவதற்கு முன்பு நாம ஒரு திட்டம் தீட்டணும். என்ன அப்படின்னா அந்த காசுக்கு
ஏதாவது இறந்த பெண்மணியினுடைய சடலத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறாங்க இல்லையா. ஆனா அன்னைக்குன்ற பட்சத்துல அந்த ராமசாமிக்கு இறந்த பெண்ணுடைய சடலம் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. அப்பதான் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க போனது காட்டுப்பகுதி. அங்கு இருக்கக்கூடிய சுமார் இந்த 42 வயது அப்படின்றதா வந்து அந்த கல்லூரி பேராசிரியருடைய வயது. அந்த வயதை ஒட்டி இருக்கக்கூடிய பெண்மணிகள் யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த பெண்மணிகள்ல ஒரு பெண்மணிய ராமசாமிய கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு இந்த ராகுலா கூட இந்த பெண்மணி யாரு கல்லூரி பேராசிரியர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களை மாதிரியே ஆன ஒரு சில இந்த துணிமணிகள், நகைகள் இது எல்லாமே அங்கு இறந்து கிடக்கக்கூடிய அந்த காட்டில் வாழ்ந்த அந்த பெண்மணியினுடைய உடலுக்கு போட்டு இருக்கிறாங்க. போட்ட பிறகு அதாவது அது அந்த பெண்மணியினுடைய உடம்பின் மீது இந்த பெட்ரோல் இதெல்லாம் ஊத்தி வந்து கொளுத்திருக்கிறாங்க. கரெக்டா அது எப்போ நடக்குது அப்படின்னா, ராகுல் ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொருள் வாங்கிட்டு வரும்போது இவங்க தீ வைக்கிறாங்க. இந்த தீ வைக்கிறத பார்த்ததுமே ராகுல் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அடடா இந்த நபர் வந்து நம்மளுடைய கல்லூரி பேராசிரியை தான் வந்து கொலை பண்ணிட்டான் போல, கொலை பண்ணிட்டு அவங்களை எரிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஓடி வந்து என்னடா பண்ற பாவி, என்னடா இப்படி கல்லூரி பேராசிரியர் இப்படி கொலை பண்ணிட்டடா பாவி அப்படின்னு மாதிரி அந்த ராமசாமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட சண்டையிடுறான். அது மாதிரி சண்டையிடும் போது ராமசாமி என்ன சொல்றான் அப்படின்னா, நீ கல்லூரி பேராசிரியரை கொலை பண்ணிட்டு அந்த பழி தூக்கி என் மேல போடுறியா, அதற்கு சாட்சியே இருக்குது பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சடனா ராமசாமி ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 6 நபர்களையும் அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அந்த 6 நபர்களும் வந்து ராகுல் தான் இந்த கொலை பண்ணான், ராகுல் இந்த கொலை பண்ணி அவன் தான் வந்து எரிக்க சொன்னான் அப்படின்ற மாதிரி திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி திட்டம் தீட்டின பிறகு அந்த காட்டில் ஏதோ பழைப்புக்கு வந்த ஒரு பெண்மணியினுடைய அவங்களுடைய உயிர் எடுத்து இந்த கல்லூரி பேராசிரியனுடைய அந்த துணி நகை இதெல்லாமே போட்டு அவங்களை வந்து எரிச்சு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 2 கோடி ரூபாய் அந்த காப்பீடு திட்டத்திற்கு இந்த சடலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா எடுக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ அந்த இறந்த பெண்மணியினுடைய டிஎன்ஏ டெஸ்டும் அதே மாதிரி கல்லூரி பேராசிரியனுடைய டிஎன்ஏ டெஸ்டும் எடுக்கும்போது ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ இங்கு இறந்த பெண்மணி யாரோ அதே மாதிரி இந்த கல்லூரி பேராசிரியர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. தெரிய வந்த பிறகு ராகுல் என்ன பண்றான் அப்படின்னா, எப்படியாவது இந்த விஷயத்த தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்கிறான். இருந்தாலும் அந்த ராமசாமி அவனுடைய 6 பேர் சேர்ந்த கும்பல் இவனை எப்படியுமே செயல்பட விடாத அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பா வச்சு அவனை வந்து சிறைப்பிடிச்சு வச்சதுனால தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லவே முடியல. இருந்தாலும் போலீஸ் வந்து சடனா அந்த ராமசாமியினுடைய கேங்க் எல்லாருமே கைது பண்ண பிறகு ராகுல் எடுத்து சொல்றான் போலீஸ் கிட்ட, இதுதான் நடந்தது. ஆனா அந்த கல்லூரி பேராசிரியர் சாரதா இன்னும் கூட உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அற்ப ஆசை பணத்திற்காக என்னுடைய வாழ்க்கையே போற மாதிரி இதுமான ஒரு தவறான ஒரு செயல் என்னை ஈடுபடுத்தி வச்சுட்டாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய சோம்பேறித்தனம் மட்டும்தான். இதற்கு பிறகு நான் சோம்பேறியாவே இருக்க மாட்டேன், இதற்கு பிறகு நான் சுறுசுறுப்பா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ராகுல் முழுவதுமாக எந்த விதமான குற்றத்தையும் நான் செய்யவே இல்லை. குற்றம் செய்தது எல்லாமே ராமசாமி மற்றும் அந்த கல்லூரி பேராசிரியர் தான். நான் இதுல செய்த தவறு என்ன அப்படின்னா, அந்த கல்லூரி பேராசிரியை அவங்களோட ஒரே ஒரு முறை மட்டும் தான் நான் உல்லாசமா இருந்தேன். அந்த தவறை தவிர நான் வேற எந்த தவறுமே செய்யல அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட தன்னுடைய வாக்குமூலம் கொடுத்து இந்த கேஸ்ல இருந்து முழுவதுமாக ராகுல் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறான். சரிங்களா? இருந்தாலும் இந்த கேஸ் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. முழு தகவல் என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கே தெரிய வருது என்ன வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே நண்பர்களே, இது மாதிரி நல்லா பழகுறாங்க, நாம அவங்க கிட்ட வந்து ரொம்ப உண்மையா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ராகுல் மாதிரி போய் மாட்டிட்டு தேவையில்லாத பழிகள் தான் மீது சுமத்தப்படும் போது நீங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எப்பவுமே உஷாராகவும் கேர்ஃபுல்லாகவும் யாருமே நம்பாம உங்களை மட்டும் நீங்க நம்பி நம்பிக்கையோடு செயல்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.